சரியா இருக்கு. ஏமா இல்ல 30 பவுன் 3 லட்சம். யோ என்னையா? என் பேரு ராசாத்தி. ராசாத்தியா? பேருக்கு ஏத்த மாதிரி சும்மா ராசாத்தி கணக்காக தான் இருக்குடி. அப்புறம் யோ என்னையா வாய் நீளுது? அது ஒண்ணுமில்ல ராசாத்தி, உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசு எங்கிட்டயே இல்லை. உடம்பெல்லாம் ஒரே கிளுகிழுப்பா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆமா என்ன கிளம்பிட்ட? அது ஏயா கேக்குற? வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே போர் அடிக்குது, அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். என்னது போர் அடிக்குதா? 30 பவுன் 3 லட்சத்துக்கு போர் அடிக்குதா? யோ என்னையா சொல்ற? அது ஒண்ணுமில்ல ராசாத்தியே, இந்த ராசு குட்டி ஊருக்குள்ள இருக்கும்போது உனக்கு போர் அடிக்கலாமா? நம்ம கூலகுமார் டிவி ரூமுக்கு வா, டிக்கிலோனா விளையாடலாம், கப்ளிங்ஸ் விளையாடலாம். ஜென்டில் மேடம் படத்தில் செந்தில் விளையாடுவார்ல சப்ளிங்ஸ் கேமு, அப்படி இல்லையா நம்ம பண்ண சேவலை ஒன்று வாங்கி வறுத்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி டிவி பார்த்துக்கிட்டு அடித்தோம்னு வச்சுக்க, பீர் அடிக்கிறதுல போர் அடிக்கிறதுல பறந்து போயிடும். யோ என்னையா உனக்கு என்ன ஏத்தமா? ஒரு வயசு பொண்ணை பார்க்க கூடாதே, உடலுக்கு எந்திரிச்சு ஆடுமே. என்னையா திமிரனுக்கு? ஆமா உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இங்கே நின்னுட்டு இருக்கிற, பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? என்னடா அது இப்படி கேட்ட? நமக்கு வேலையே இங்கதான், தொழிலே இங்கதான் நடக்குது. தொழிலா? ஆமா என்ன தொழில் பண்ற? என்னையா மண்டைய சொறிற? ஒரு நிமிஷம் இரு, எந்த தொழில்னு சொல்ல முடியாதுல்ல, தொழில் இருந்தா தானே சொல்றதுக்கு. அதாவது ராசாத்தி இங்க 10-15 லாரி ஓடுது ராசாத்தி. என்னது 10-15 லாரி ஓடுதா? யோ போய் தானே சொல்ற, அப்புறம் ஏன் அன்னைக்கு தண்ணியை போட்டுட்டு ரோட்ல நின்று சண்டை பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ தண்ணியா? நானா? என் மாப்பிள்ள ஒரு குடிக்கார பையன், அவன் நடு ரோட்ல தண்ணி போட்டு அன்னைக்கு ரவுஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு போக தான் வந்தேன், அவன் மேல அடிச்ச நாத்தம் தான். நீ வாய மூடு. ஏயா அந்த ஆளை பார்த்தா நிறம்பாட்டு இருக்கிறான், அவனை தண்ணி போடுறான். ஐயோ இந்த நரம்பாட்ட இருக்கிறவன், இந்த சைலண்டா இருக்கிறவன்லாம் நம்பாத, அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவானுங்க. சரி அதெல்லாம் போகட்டும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என்னையா நிக்க சொன்ன? ராசாத்தி என்ன உன் கெண்டக்கால் அழகுல இருந்து என்னையா கொண்ட முடி அழகு வரையும் அப்படியே ஆளை அசத்துது போ. என் உடம்புக்குள்ள என்னென்னவோ பண்ணுது, அது எப்படி சொல்றது? இது உடம்பே இல்ல, பன்னிக்குட்டி சைஸ் இருக்கிற. இதுதான் உடம்புன்னு தெரியுது. சரி சரி அந்த சினிமா நடிகை யாரு மாதிரி இருக்கிறேன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றாரு. தள்ளி நில்லு பார்த்து சொல்றேன். எங்கேயே பாக்குற? ஆனா ரம்பா மாதிரி இருக்கிற, சினிமா நடிகை ரம்பா மாதிரியே இருக்கிற ராசாதி, கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ராசாதி. சீ போயா. ஐயோ ராசாதிக்கு வெக்கத்தை பாரு. குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் நிற்க, உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க, கூறாம போனவளே குருவம்மா, பதில் கூறாம போனவளே குருவம்மா. அட வருத்தம் என்ன வருத்தம் என்ன பருவமா, நாம விலகி நிற்க ரெண்டும் ரெண்டு துருவமா. குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நின்னு, கேட்டாம கேட்டு நிற்கும் மருதையா, மேல கொட்டாம கேட்கிறியே உரிமையா, உன்னை பார்க்கிறப்ப உள்ளார ஒண்ணு வருதையா, நீ பரிசு போட்டு உரசி பார்க்க வருவியா?
கண்ணாலம் கட்டு முன்னே கெட்டி மேளம் கொட்டு முன்னே கைவிரலும் பட்டா என்ன ஆகாதா பண்ணாத்து பூச்சி போலே பூவே போலே உங்களழகு கண்டானுக்கும் ஆடாதா அடி மஞ்ச கிழங்கு சிறு இன்ப கிழங்கு அடி பார்க்காம போனவளே உருவமா ஒரு பெண்ணென வந்தது பொண்ணுல பண்ணிய உருவமா குறுக்கு பாதையிலே மறுச்சி வழிகளில் பேசாம பேசி நிற்கும் மருதையா உன்னை பார்க்கிறப்போ உள்ளார ஒன்று வருதையா நீயும் பரிசு போட்டு உரசி பார்க்க வருவியா பெண்ணான பெண்ணூரங்க பொண்ணு மணி கண்ணூரங்க பச்சை புல்ல போட்டு வைப்பேன் பாய் போல முத்தான முத்தாழகி பஞ்சமர முத்தாழகி முன்னு விட்டா என்ன பூ போலே விட்டாம விட்டது கண்ணு வெப்பம் விட்டு ஒட்டுது பொண்ணு என்ன வேணும் கண்டு பொடி நையாண்டி மேளத்தை தொட்டு கை ரெண்டு தாளத்தை தட்டு உன்னாட்டம் நானும் ரெடி அடி தொட்டு பூடிக்க புது வெட்டு படிக்க இடம் இருக்கு வசதியா ஒரு ஒத்தடங்க ஒத்திக பார்க்க வருவியா குறுக்கு பாதையிலே மறுச்சி வழிகளில் ஒரு தோயில மனசில் அறுத்தம் தெரிஞ்சு நின்று சேத்தாம கேட்டு நிற்கும் மருதையா மேல கட்டாம கேட்கிறிய உரிமையா உன்னை பார்க்கிறப்போ உள்ளார ஒன்று வருதையா ஐயோ நீயும் பரிசு போட்டு உரசி பார்க்க வருவியா குறுக்கு பாதையில் மறுச்சி வழியில் நிற்க உருக்கும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே குருவம்மா பதில் கூறாம போனவளே குருவம்மா உனக்கு வருத்தம் என்ன பருவமா நாம விலகி இருக்க ரெண்டு சுருவமா உன்னை வனத்து கோயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குளிரே என்னை அழைத்து உறவாடு வேங்குழலின் ஓசையழ மான் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க உன்னை வனத்து கோயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு பூசும் கண்ணோடு பேசும் நேரம் என்று அதை பொய் பேச வைக்காதே நாணம் என்று அம்மாடியாகாத வேகம் நெஞ்சில் கொண்டு என்னை அள்ளாதே ஆகாரம் நானும் ஒன்று
தோள் மீதும் சாய்ந்திருக்க பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க உன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குளிரே நீ என்னை அழைத்து உறவாடு மீது தூரல்கள் போட மேகம் வர அட அப்போது ராசாவே உந்தன் மோகம் வர முப்பாலு கப்பாலும் போகும் எண்ணங்களே ஒரு முத்தாரம் வைத்தாலும் போதும் கன்னத்திலே நீ ஒன்று வைத்தாலே நான் ஒன்று வைப்பேனே நெஞ்சத்தை நெஞ்சோடு நான் வைத்து தைப்பேனே நிச்சத்தை நீதான் தன்னை ஆளங்கிட்டு பார்ப்போம் இன்பத்தை நானும் நீயும் அள்ளி அள்ளி சேர்ப்போ மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க ஓ பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க முல்லை வனத்து குளிரே என்னை அழைத்து உறவாடு வேங்குழலின் ஓசையழ பாய்விரிக்கும் ஆசையழ மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க உன்னை வனத்து குயிலே நீ என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குளிரே என்னை அழைத்து உறவாடு ஹாய் மாமா. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா. மாமா, தாத்தா கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணுமா? ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். இல்லை பிரியா, நீ இங்கே நிற்கிறத பார்த்தேன். சரி, அதான் உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். சரிங்க மாமா, தாத்தா கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லுங்க, சொல்லிக்கிறேன். அது வந்து பிரியா, உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல பிரியா. ஏங்கிட்டயா? என்கிட்ட என்ன சொல்லணும்? நான் என்ன நினைக்க போறேன்? ஓ, புரிஞ்சு போச்சு மாமா. நீங்க யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. அது அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுறீங்க. இது பாருங்க மாமா, எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பொண்ணு உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரியா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை பிரியா. அந்த பொண்ணே நீதான் பிரியா. மாமா, எங்க மாமா நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மாமா, நான் உங்க கூட குழந்தையில இருந்து பேசி பழகி வளர்ந்திருக்கேன். என் மனசுல சத்தியமா உங்க மேல அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. தயவு செஞ்சு உங்க மனசை நீங்க மாத்திக்கோங்க. இல்லை பிரியா, என் மனசுல பிரியான்னு உன் பேரை ஒரு டைம் எழுதிட்டேன். அதுல இன்னொருத்தி பேர் எழுத என் மனசு இடம் கொடுக்காது பிரியா. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி முடிவு பண்ண வேண்டியது நீதான் பிரியா. ஒருவேளை நீ முடியாதுன்னு சொல்லிட்டா நான் செத்துருவேன்னு சொல்லி உன்னை பிளாக்மெயில் பண்ண விரும்பல. என் வாழ்க்கையில நீ இருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நீ இல்லைனாலும் உன்னோட நினைவிலே வாழ்ந்துட்டு போயிடுவேன் பிரியா. மாமா, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும் மாமா.
முதல்ல நீங்க காலேஜ் கிளம்புங்க. சரி பிரியா, உன் முடிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் பிரியா. நான் வரேன். ஷோ, இவட வேணா காணோம். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அக்கறை இருக்காடா? உனக்காக ஒருத்தி இங்க காத்துட்டு இருப்பாளே, ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா இவ்வளவு லேட்டா வருவியா? ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு, அதுக்கு போய் இவ்வளவு கோவப்படலாமா? கோவப்படாம உனக்கு கொஞ்சம் வாங்கலா? இப்பதான் தினேஷ் மாமா இங்க வந்து போனாரு. அவர் சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. இது பாரு ரமேஷ், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரமா நம்ம விஷயத்த அத்தை மாமா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் இல்ல. அதை பத்தி எதுவும் கவலைப்படாத பிரியா. நான் உங்கள்கிட்ட அன்பா பேசலான்னு பார்த்தா என்னை திட்டிகிட்டே இருக்கிய பிரியா. இதை மட்டும் சொல்லு, திட்டமா கொஞ்சம் வாங்க. வாட போலாம். டேய் சங்கர், காலையில 6 மணிக்கே பல்ல விளக்கிட்டு பட்ட சாராயத்துல வாய்க்க பிடிச்சவன்டா. என்ன போய் ஒரு டம்ளர் டீக்காக காக்க வைக்கிறீங்களாடா? சங்கீதா, சங்கீதா, எங்க அப்பாவுக்கு டீ கொடுக்காம உள்ள என்னடி பண்ற? சாரிங்க, பால் பாக்கெட் வந்து காஃபி போட கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்தாங்க மாமா காஃபி. முதலாளி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? என்ன அந்த தர்மதுரை வீட்டில் வேணா செத்து போயிட்டானா? அட அது இல்லை முதலாளி, இந்த ஊர்க்காரனுங்க எப்பவும் போல இந்த தடவையும் உங்களுக்கு காதுல கடுக்கம் குத்த போறானுங்க முதலாளி. ஏய் அம்மாவாசை, என்னடா சொல்ற? ஆமா முதலாளி, இந்த ஊர்ல இத்தனை வருஷமா நடக்காம இருந்த திருவிழாவை இந்த வருஷம் நடத்த போறாங்களாம். அது மட்டும் இல்ல முதலாளி, அந்த பரிவட்டத்தையும் அந்த தர்மதுரை குடும்பத்துக்கு தரதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. பூனை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டமாங்க. நான் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தனால அடங்கி போயிட்ட நினைச்சிட்டாங்களா? விட மாட்டான்டா அந்த செல்லமத்து. இந்த திருவிழா எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன்டா. அப்பா, ஏன் இந்த பரிவட்டத்தை எப்போதும் ஒரே குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க? ஒவ்வொரு வருஷமும் வேற வேற குடும்பத்துக்கு மாத்தி கொடுத்தா அந்த பரிவட்டம் என்ன தலையில ஏற மாட்டேனா சொல்ல போகுது? இவங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறாங்களோ? டே சங்கர், இந்த உலகத்துல தானா எதுவும் மாறாதுடா. நமக்கு ஏத்த மாதிரிதான் இந்த உலகத்தை மாத்தணும். அதே மாதிரி இந்த ஊர்க்காரனுங்க திருந்த மாட்டானுங்கடா, நாம தான் திருத்தணும். ஏ மாமா, நமக்கு எதுக்கு மாமா தேவையில்லாத ஊர் பிரச்சனை? யாரோ என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தானே. பாத்தியாடா சங்கர்,
உன் பொண்டாட்டி எனக்கே புத்திமதி சொல்றா. நீ பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கடா. பொட்டச்சிங்க பேச்ச மட்டும் கேட்டா நம்மள பல்லு புடுங்கின பாம்பா மாத்திடுவாங்க. ஏதோ என் கடமை சொல்றது சொல்லிட்டேன். நீ பார்த்து சூதானமா இருந்துக்கடா. ஏய் அமாவாசை வா போலாம். சரிங்க முதலாளி. இங்க பாருங்க, நீங்களும் உங்க அப்பா மாதிரியே இருக்காதீங்க. இப்போ பரிவட்டம் யாருக்கு கட்ட போறாங்க? நம்ம தர்மதுர மாமாவுக்கு தானே கட்ட போறாங்க. அப்படி பார்த்தா அவரும் ஒரு வகையில உங்களுக்கு பெரியப்பா தானுங்க. தேவையில்லாம அவங்க குடும்பத்துக்கூட நமக்கு எதுக்குங்க பிரச்சனை? இல்லை சங்கீதா, இந்த பரிவட்டத்தால தான் இந்த ஊர் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கு. மறுபடியும் அது மாதிரியான பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. அதனால தான் இந்த ஊர் வழக்கத்தை மாற்றணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஊரில் எந்த திருவிழாவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. சரிம்மா சரிம்மா. ம் சரி வாங்க. அடே வாங்க. சொல்ல காப்பாற்றுறதுல தர்மதுரை நகர் தர்மதுரைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நிரூபிச்சிருங்க மாப்பிள்ள. என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னைக்கா இருந்தாலும் எடுத்து கொடு. என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் ஒரு நல்ல விஷயமா தான் வந்தோம். பிரியா எங்க? பிரியா, அம்மா பிரியா, இங்க வாமா. யார் வந்திருக்கானு பாரு. மாமா எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்தோம். அப்பா அது ஒன்றும் இல்லை, நம்ம தினேஷுக்கு பிரியாவை உறுதிப்படலான்னு வந்திருக்கோம். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? இதில் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நானும் மாப்பிள்ளை ஏற்கனவே முடிவு பண்ணதாம்மா. அப்புறம் இது உங்கள் வீட்டு பொண்ணு, நீங்கள் இப்போயும் கூட கூட்டி போகலாம். ஆறுமுகம், இதெல்லாம் வார்த்தைக்கு வேணா ஒத்து வரும்பா. நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, முதல்ல தட்டை மாற்றுங்க. நல்ல நேரம் முடிய போதில்ல. சரிங்க. ஏன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீங்களும் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? தாய் தகப்ப இல்லாத பொண்ணு தானே, அவ என்ன சொல்ல போறான்னு தானே நீங்களும் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இதுவே எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பாங்கல்ல. போதும், நிறுத்தடி உன் வியாபாரத்தை. கேடி, நீ ஒரு வயசு குழந்தையா இருக்கும் போதே என் அண்ணனும் அண்ணியும் உன்னை விட்டுட்டு போய் சேர்த்துட்டாங்க. அண்ணையில இருந்து இன்ன வரைக்கும் உனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்தவரடி இவரை பார்த்து நீ கேள்வி கேட்கிறியா? இங்க பாருடி, நாங்க என்ன செஞ்சாலும் என்ன முடிவு எடுத்தாலும் அது உனக்கு நல்லதுதான். முதல்ல புரிஞ்சுக்கோ. அத்தை, காதலிச்சவனையும் கட்டிக்கிட்டவனையும் ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு என்னால எப்படி நிம்மதியை வாழ முடியும்? பிரியா, நீ என்ன சொல்ற? ஆமாத்த, நான் உங்க சின்ன மக ரமேஷ 2 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கேன். இது பாருங்க அத்தை, நீங்க இதுக்கு சம்மதிக்கலைன்னா எங்க முடிவு நாங்களே தேடிக்க வேண்டியது இருக்கும். ரமேஷ் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நாங்க வாழ்றதா சாகுறதானே உங்க முடிவுல தான் இருக்கு. பாத்தீங்களா, பிரியா சின்ன பொண்ணுன்னு சொல்லுவீங்களே, இந்த சின்ன பொண்ணு பெரிய பையன் இருக்கும் போது சின்ன பையனுக்கு பரிசம் போட சொல்றான். நீங்களே பாருங்க. ஜெயந்தி, கடவுள் எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? இப்போ நான் சின்னவனை சமாதானப்படுத்தி பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணுறதா, இல்லை பெரியவனை சமாதானப்படுத்தி சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணுறதான்னு ஒன்றுமே தெரியலம்மா. தர்மதுர, இது கேப்பா போய் இப்படி வருத்தப்படுற? இப்போ என்ன, சின்னஞ்சிரிச்சுங்க ஆசைப்பட்டாங்க. சின்ன நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கிறதுக்கு பெற்றவங்க கடமை இல்லையா? அவங்க ஆசைப்பட்டபடி அவங்களை கல்யாணம் பண்ணி வைப்பா. அதெல்லாம் சரிதாங்க. பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணுறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உனக்கு பிறந்ததே ரெட்டை குழந்தைங்க.
அதில் ஒரு குழந்தை முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? இப்போ இன்னைக்கு வந்து தட்டை மாற்றி சின்னவனை கல்யாணம் பண்ணுவோம், அடுத்த முகூர்த்தத்தில் நல்ல பொண்ணா பார்த்து பெரியவனை கல்யாணம் பண்ணிட்டா போகுது. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? தர்மவர்த்தாய சொல்கிறது சரிதான். இப்போதைக்கு தட்டம் மாற்றிக்கலாம், ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு முகூர்த்த நாளில் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிங்க மாமா. ஜெயந்தி கட்டுப்படி. பழம் வேணுமா, நார்த்தங்காய் வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணுமா, இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா, 8 வகை ஒரு காய தொட்டு காதையா, என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காருங்க. ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு, ஒரு காயா நான் இருக்கேன். बर्फी बर्फी दाम पालकाड बर्फी दाम गुल्फी गुल्फी दाम कुतालत गुल्फी दाम लड्डू लड्डू दाम आरकाड लड्डू दाम नेट नेट दाम मिलापुर मिट दाम चिन्ना चिन्ना दोसा इदु चिन्ना मल दोसा तिन्ना तिन्ना आसा
வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா 8 வகை ஒரு காய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன் ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன் தூத்துக்குடி சிப்பிதான் மப்பு மப்புதான் மானத்துல மப்புதான் ருப்பு ருப்புதான் மாவு கல்லு ருப்புதான் பார்க்க பார்க்க ஊரும் என பார்த்தா போத ஏறும் வேக்க வேக்க ஈரம் வேட்டி தர மாறும் செக்ஸ் குவீன் தானைய நீ வந்து சேர்த்து அணைச்சிக்கைய எலுமிச்சம்பழம் வேணுமா நார்த்தங்கம் வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா 8 வகை ஒரு காய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா ஊத்திட்டு மாமா ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன் ஊத்திட்டு மாமா ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன் எலுமிச்சம்பழம் வேணுமா நார்த்தங்காய் வேணுமா நெல்லிக்காய் வேணுமா மாங்காய் வேணுமா இஞ்சி அவக்காய் பூண்டு புதினா 8 வகை ஒரு காய தொட்டு கதையா என்ன கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப கோரையா ஊத்திக்கு மாமா ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன் ஊத்திக்கு மாமா ஒரு ராண்டு ஒரு காயா நான் இருக்கேன் ஆட்டக்காரங்க தான்டா அமாவாசை ஒன்றும் முடியலடா மப்பு இந்த ஏறி போச்சு அதனால தான் என்னால் அவ கூட ஈடு கொடுத்து ஆட முடியல. ஆமாம் முதலாளி, நீங்களும் அந்த தர்மதுரம் மாதிரி 2ஆம் தரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் முதலாளி. அட போடா பைத்தியக்காரா, கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா, பணத்தை விட்டெறிஞ்சா 1000 பொண்ணுங்க. அந்த விவரம்லாம் உனக்கு பத்தாதுரா அமாவாசை. ஹலோ மிஸ்டர், பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே பார் வச்சு நடத்துறீங்களே, இது சட்டப்படி குற்றம்னு தெரியுமா உங்களுக்கு? இது மட்டும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா நீங்கெல்லாம் கம்பி எண்ண வேண்டியதுதான். டே அமாவாசை, யாரா அவன்? அரசாங்கங்கிறான், கம்பி எண்ணுங்கிறான், நமக்கே சட்டத்தை சொல்லித்தரா? ஆட இவரா? இவர் தெரியலையா முதலாளி? இவரு தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். ஓஹோ, புது வாத்தியா? அதான் நம்மளை பத்தி தெரியல. இங்க பாரு வாத்தி, பள்ளிக்கூடத்துக்கு வந்தோமா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்களை பகைச்சுக்கிட்டா முழுசா வீடு போய் சேர மாட்ட. நீ சொன்னியே அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை நடத்துறது எங்களை மாதிரி ஆளுங்கதான். தெரியுமா உனக்கு? என்ன சார், என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இப்போ நான் ஒரு ஃபோன் போட்டேன்னா அடுத்த 5-6 நிமிஷம் போலீஸ் இங்கே நிற்கும். ஒழுங்கு மரியாதையா பாரை க்ளோஸ் பண்ணுங்க, ஏன்னா
உங்களால் பசங்க படிப்பெல்லாம் கெட்டு போகுது. யோ வாத்தி, நீ என்னையா பொழைக்க தெரியாத ஆளாக இருக்க? மற்ற வாத்திங்களை பாரு, மணி அடித்தா சோறு, மாதம் ஆனால் சம்பளம், பத்தாததுக்கு காலையில் கணக்கு டீச்சரு, சாயந்தரம் சயின்ஸ் டீச்சர்னு அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறான்யா. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். மிஸ்டர், எல்லாரையும் விலைக்கு வாங்கின மாதிரி என்னையும் வாங்கலாம்னு நினச்சிங்களா? நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க. உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. நண்டு கொளுத்தா வலையில் நிற்காதான். ஏண்டா அமாவாசை, நம்மளும் படையல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாத்திக்கு ஒரு படையில போட்ட வேண்டியதான். யோ வாத்தி, முதலாளி, உங்ககிட்ட சட்டம் பேசின வாத்தியாருக்கு ஊதிட்டீங்க. அப்புறம் என்ன, எப்பவும் போல நம்ம சூளைக்கு விறகா பயன்படுத்திடுமா? அமாவாசை, அவசரப்படாத. இத என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய்ய. சொல்லுங்க முதலாளி, இப்ப நான் என்ன பண்ணணும்? முதலாளி, நீங்க பெரிய ஆளு முதலாளி, அதே மாதிரியே பண்ணிடலாம். நில்லுடா, இங்க வா. ஆமா, இவ்வளவு வேகமா எங்க கிளம்பிட்டு இருக்க? அம்மா, என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காம்மா, படத்துக்கு போகணும். ஏண்டா, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுடா, இப்பயுமே பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா எப்படிடா? உங்க அப்பா என் தினம் திட்டிகிட்டே இருக்காரு. நான் செல்லம் கொடுத்துதான் நீ கெட்டு போயிட்டியா, அதனால என்ன திட்டுறாரு. இங்க பார், இப்ப கூட உன் கல்யாண விஷயமா ஒரு புரோக்கரை பார்க்க போயிருக்காரு. இனிமேலாவது பொறுப்பா இருடா. டைம் ஆகுதுமா. என்ன அம்மாவும் பிள்ளையும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, படத்துக்கு போகணும், பணம் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க என்னடானா உங்ககிட்ட வாங்கி சொல்லிட்டாங்க. ஆமாம், கையில் என்னப்பா பையன்? இதுவா? இது கல்யாண பத்திரிக்கையோட மாடல்ப்பா. இதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி சொல்லுங்க, பிரஸில் கொடுத்து அடிக்க சொல்லிடலாம். என்னம்மா இது, கல்யாண விஷயம் பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சு, பொண்ணு யாருன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. பொண்ணு வேற யாரும் இல்லப்பா, நம்ம பிரியா தான். ஆனா அது வந்து ஏமா, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அவளை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அதை சொல்ல ஏமா என்கிட்ட தயங்குறீங்க? அதில் தினேஷ், போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் திடீர்னு முடிவு பண்ணோம், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத போயிடுச்சு. நீ 4 நாளாக ஊரில் இல்லையா, பசங்களோட டூருக்கு போயிட்டேன், அதனால தான்ப்பா. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு உன் அப்பா சொல்லிட்டாரு. ரமேஷ் கிட்ட கூட இன்னும் இந்த விஷயத்த சொல்லலை. கட்டிக்கு போறவன் அவன், அவங்கிட்ட கூட நாங்கள் இதை பற்றி என்ன பேசலப்பா. ரமேஷ் பிரியா ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க, முதல்ல அது அவன்கிட்ட சொல்லுங்க, நான் வரேன். என்னங்க பாத்தீங்களா நம்ம பிள்ளை முகத்தை? இது வரைக்கும் அவன் இப்படி பாடி நான் பார்த்ததே இல்லை. பாவங்க, அவனுக்கு தான் கல்யாணம் நினைச்சு ஏமாந்து போயிட்டான். ஏங்க, இது அவன் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்தா என்ன?
ஜெயந்தி, என்னைக்கா இருந்தாலும் தினேஷுக்கு தெரியுதாமா போகுது. அவனுக்கு தெரியாம என்ன கல்யாணத்தை நடத்த முடியுமா? உருவாக்குற பார்த்து தினேஷோட ஜாதகத்தை கொடுத்து தான் வந்தேன். ஒரு நல்ல நாளாக பார்த்து அவர் நல்ல செய்தியோட வரணும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, எப்படியோ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா அதுவே போதும். வாடா, வா நல்லவனே வா. இங்க பாருடா, இனிமே வேலை வேலைன்னு அலையாம கல்யாண வேலையும் பாரு, புரியுதா? உனக்கும் பிரியாவுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். பிரியாவா? யாருமா அந்த பிரியா? பிரியா யாரா? இது ஒன்றும் குறைச்சல, அப்படியே ஒன்றும் தெரியாத சின்ன புள்ள. ஏண்டா பிரியாவை அந்த தேட்ரு பார்க்குன்னு கூட்டிகிட்டு திரிஞ்சு அதெல்லாம் மறந்து போயிடுச்சா? போது வழிஞ்சது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தா இதில் பத்திரிக்கைலாம் இருக்கு, நீ எதுன்னு செலக்ட் பண்ணி ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொடுத்துரு, புரியுதா? அப்பாடா, எப்படியோ நம்ம விஷயம் எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்ச என்ன, நம்ம இனிமே ஜாலி தான். தர்மதர, பார்த்தீங்களா அந்த அநியாயத்தை? நம்ம ஊருக்கு புதுசாக வந்த வாத்தியார யாரோ கொலை பண்ணி நம்ம கோயிலுக்குள்ள, அதுவும் இந்த கருவறைக்குள்ள கொண்டு போட்டிருக்காங்க. இப்போதான் போலீஸ் வந்து கேஸ் எழுதிக்கிட்டு பாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம ஊரில் இருந்து விசாரணைக்காக நாளைக்கு 4 பேர்த்த வர சொல்லியிருக்காங்கப்பா. அடடா, நல்ல மனசனாச்சே, இவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே. இவருக்கு யார் நம்ம ஊர்ல எதிரின்னு தெரியலையே. ஆமாம் மாப்பிள்ள, நல்லவங்க கால் வைக்கிற இடமெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் எதிரியாக இருக்காங்க. பாவம் நல்ல மனுஷன், இப்படி ஆகி போச்சு. ஆமாம்மா, நல்லவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் இடமே இல்லையே. இவர் தான் பாவம் அல்பாயுசில் போயிட்டாரு. இவர் குடும்பத்தை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமா தர்மதுரை, இந்த பாவ செயலை செஞ்சவனை அந்த ஆத்தா சும்மா விட மாட்டா. கண்டிப்பா அவனை பழி வாங்குவா. நம்ம ஊர்ல அதுவும் நான் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்கானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இதை நான் சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்டு போயாவது செத்து போன வாத்தியார் பொண்டாட்டிக்கு நீதி வாங்கி கொடுப்பேன். டேய் அம்மாவாசை, உடனே நம்ம வக்கீலுக்கு போன போட்டு வர சொல்றா. சரி சரி, இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஆக வேண்டியது பார்ப்போம். நம்ம ஊர் கெட்ட காலம் இப்படி ஆகி போச்சு. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்போம். அதுக்கெல்லாம் ஆறுமுகம், நம்ம ஊரில் இப்படி ஒரு அசம்பாதம் நடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் கோயில் கருவறைக்குள்ளேயே நடந்திருக்குது. அதனால் முதல்ல வந்து கோயிலை சுத்தம் பண்ண சொல்லி ஐயரை கூப்பிட்டு வந்து புண்ணியாசனம் பண்ணிட்டு அப்புறம் திருவிழா பற்றி யோசிப்போம். நான் சொல்றது சரிதானே? தர்மகர்த்தா, நிறுத்து. கோவில்ல இப்படி நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த வருஷம் திருவிழா நடத்த முடியும்? நடத்தினா தெய்வ குத்தமாயிராதா? அதனால இந்த வருஷம் யாரு திருவிழா பேச்சே எடுக்க கூடாது. செலமத்து அதுக்கு இல்லப்பா, இந்த நம்ம ஊர்ல வந்து பல வருஷமா திருவிழா போடல. அதனுடைய பாவமா என்னமா தெரியல, இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடக்குது. அதனால என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இந்த தடவை கண்டிப்பா திருவிழா நடத்தியே ஆகணும். ஆமா தர்மகர்த்தா, நீங்க சொல்றது சரிதான். அப்படியே செஞ்சிடலாம். எனக்கும் கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, நான் அதையும் பார்க்கணும். ஆமா, அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் நாளைக்கு விசாரணைக்காக வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து 4 பேர் போகணும். எப்பா எல்லாம் கேட்டுட்டீங்களா? நாளைக்கு வந்துருங்க. சரி வாங்க போலாம்.
என்னங்க முதலாளி, உங்ககிட்ட சட்டம் பேசின வாத்தியாரையும் சாட்சி விட்டீங்க. அந்த பணத்தை வச்சு தர்மதுரைக்கு போக வேண்டிய பரிவட்டத்தையும் தடுத்து நிறுத்திட்டீங்க. அந்த பழியும் நம்ம மேலே விழக்கூடாதுன்னு அதுக்கு நம்ம வக்கீலே ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் ஏதோ யோசனையா இருக்கீங்க போல. அது ஒண்ணு இல்லடா அமாவாசை, இன்னும் ஒரு மாசத்துல திருவிழா நடத்த போறோம்னு சொல்றானுங்க. அதுதான் இன்னொரு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி விடு, வாத்தியார் மாதிரி ஒரு இளிச்சவன் சிக்காமலா போயிடுவான். எனக்கு நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு சங்கீதா, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவர் கொஞ்ச நாளைக்கு நம்ம இடம் மாறி நின்றோம்னா நமக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூர்வீக இடத்துலேருந்து தள்ளி இருந்தோம்னா நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாருங்க. அதனால் நாம் வேணால் கொஞ்ச நாள் தனியாக இடம் மாற்றி இருக்கலாமாங்க? இதோ பாரு சங்கீதா, ரோட்டில் போகிற வரவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லாத. நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ ஏன் அவசரப்படுற? அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. அப்புறம் அந்த தனி கொடுத்தனம் போகிறத பற்றி நீ என்கிட்ட வந்து பேசுறது இதுவே கடைசியாக இருக்கணும், சரியா? ஏங்க இப்போ அப்படி என்ன உங்ககிட்ட கேட்டுட்டேன்? நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் தாயாகணும், என் குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? நான் டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனால் நம்ம 2 பேர்த்துக்கும் எந்த குறையில்லைன்னு டாக்டர் வேற சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த ஜோசியர் சொன்னது உண்மையா இருக்கக்கூடாது? அதனால தானே நான் தனியா போயிருக்கலான்னு கேட்குறேன். இதோ பாரு சங்கீதா, எங்கள் அப்பாவை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போகிறதுங்கிறது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவருக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. இந்த பேச்சை இத்தோட விட்டுடு, அதுதான் நமக்கு நல்லது. என்னப்பா சங்கர், 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க பெரியப்பா, நாங்கள் நல்லா இருக்கோம். அப்பா எங்கப்பா போயிட்டாரு? அப்பா தோட்டத்து வரைக்கும் போயிருக்காரு பெரியப்பா. சரிப்பா, நம்ம ரமேஷுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் வச்சுருக்கோம். அதான் முறைப்படி அழைச்சிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் அப்பா தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பெரியம்மா, அப்பா வந்ததும் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும்ப்பா. கண்டிப்பாக வந்து தான் முன்னாடி இருந்து கல்யாணம் நடத்தி வைக்கணும். சரி. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். நாங்கள் 2 பேரும் முதல்ல வந்து எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கிறோம். நீங்கள் கவலையே படாதீங்க. சங்கீதா, ரொம்ப சந்தோஷம். எங்கப்பா, இந்த கல்யாணத்துலையாவது நம்ம பிரிஞ்சு போன 2 குடும்பமும் ஒன்று சேரணும். அதுதான் என்னோட ஆசை. எப்படியாவது செல்லமுத்து மாமாவையும் கல்யாணத்தை கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்போதான் நான் நினச்சதெல்லாம் நடக்கும். என்ன அத்தை, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? இங்கே பாருங்கள், அவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க வந்தாலும் வரலனாலும் நாங்கள் 2 பேரும் வந்து முன்ன நின்று கல்யாணத்தை நடத்துவோம். சரி, கண்டிப்பாக வரணும். ஆமாம், இங்கே தானே வர சொன்னேன், எங்கே காணோம்? இந்த சைனை கொடுத்து அந்த 30 பவுன் 3 லட்சத்தை மடக்கிடணும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். என்னையா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாரா சத்தி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னையா வாங்கிட்டு வந்திருக்க? எப்படி இருக்குன்னு பாரு. என்ன இது? ராசாத்தி, உன் சங்கு கழுத்துல
இந்த செயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கா, இந்த செயினுக்கே தனி மதிப்பு ராசாத்தி. யோயோ இது நிஜமாவே எனக்கு தானா? இது எத்தனை பவன்? எத்தனை பவுனா? என் பொண்டாடி தெரியாம அடிச்சுட்டு வந்தது. எத்தனை பவுங்கிறது தான் முக்கியம், உன் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறது தான் முக்கியம். சரி சரி, ஓ மாப்பிள நீ தண்ணி போடுவன்னு சொன்னாரே, அதெல்லாம் உண்மைதானா? அவனை நம்பாத, அவன் சொல்றதெல்லாம் பொய். யோ எப்படியே நம்பாம இருக்கிறது? அதுவும் இல்லாம உனக்கு லாரியெல்லாம் எதுவுமே இல்லையா, நீ பொய் சொல்றியா? சொல்லிட்டானா? இதெல்லாம் கரெக்டா சொல்லிவிடுவான் ராசாத்தி. அவனுக்கு என் மேல பொறாம, அதனாலதான் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறான். யோ அந்த ஆளு உன் மாப்பிள, அவர் எப்படியே தப்பு தப்பா சொல்லுவாரு? அது ஒண்ணுமில்ல ராசாத்தி, என் மாப்பிள்ள தண்ணிக்கு அடிமையாயிட்டான். தண்ணி போட ஒரு நாள் காசு இல்லை. 1000 ரூபா பணமும் 5 கிலோ அரிசியும் தராங்கன்னு சொன்னதுனால குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டான். 1000 ரூபா பணத்துக்கு ஒரு புல்லை வாங்கிட்டான். 5 கிலோ அரிசியை சாக்கணங்கடைகளை கொடுத்து ஊறுகாய் வாங்கி நக்கிட்டு வந்துட்டான். ஏயா நீ சொல்றது உண்மைதானா? எப்படியே நம்புறது? ஆமா ராசாத்தி, அதுல இருந்து அவனுக்கு யாரும் பொண்ணு தரதில்ல. அதனால அவனுக்கு பொறாம. எங்க நான் உன்னை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு இப்படி பொய்யா சொல்லிட்டு தெரியுறான். சரியா, நீ சொல்றதே நான் நம்புறேன். போட்டுமா? ராசாத்தி ஏன் ஏண்டி தங்க குஞ்சி போவேனாமா? என்ன பண்ணலாம் ராசாத்தி, உன் மேல எவ்வளவு ஆசை இருந்தா இந்த செயினை அடிச்சிட்டு வந்திருப்பேன். அடிச்சிட்டு வந்தியா? இல்ல இல்ல, வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது பாரு, நீ இந்த கட்டி பிடிக்கிறது, இச்சி இச்சி முத்தம் தர்றது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா. ராசாத்தி, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சுடுகாட்டில் வச்சுக்கலாம். இதோ நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன். சீ மாப்பிள்ளை கேட்கறேன். எங்க வீட்டுக்கா? சரி ரைட்டு. போலாமா? ராசாத்தி அப்படியே ஒரு நிமிஷம் நில்லு. உன் இடுப்புக்கு ஒரு ஒட்டியான செய்யலான்ட்டு இருக்கிறேன். அப்படியே இடுப்பை காட்டினு வச்சுக்க, கட்டி பிடிச்சி அளவு எடுத்துட்டு ஒரு ஒட்டியானம் செஞ்சுக்கிறேன். இது பாரு குஞ்சி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். டோன்ட் டச், ஓகே? ஏய் அதெல்லாம் சொல்லி தொடக்கூடாதுன்னு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டுக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா. அடடே வா மாவச, எங்க செல்லமுத்து இல்லையா? முதலாளி அந்த வாத்தியார் கேஸ் விஷயமா வக்கீலை பார்க்க மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்காருங்க. வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா. அதாங்க நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா, நீயாவது வந்தியே. தம்பி தினேஷ், இந்த கல்யாணம் உனக்கு நடக்க வேண்டியது. இந்த மேடையில் நீ உட்கார வேண்டியது. ஆனா நீ என்னடானா உன் தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. அட போங்கண்ணே, நானே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கேன். என்ன போய் எந்த பொண்ணாவது கட்டிக்குவாளானே? என்ன தினேஷ், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பொண்ணு பிரியா உன்னைத்தான் உசுருக்கு உசுரா விரும்பிச்சு. ஆனா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி உன் தம்பி தினேஷுக்கு உன் தம்பி ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, இது கூட உனக்கு தெரியலையாப்பா? அண்ணே, என் சித்தி அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கள பற்றி தப்பாக சொல்லாதீங்க. தான் அண்ணன் பொண்ண வேலை வெட்டிக்கு போகாத உனக்கு கட்டி கொடுக்க மனசு இல்லாமல் உன் அம்மா ஜெயந்தி தான்
பிரியாவை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நிச்சயமா அப்படி ஒரு துரோகத்தை எங்கள் அம்மா எனக்கு பண்ண மாட்டாங்கண்ணா. தினேஷ், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி நீ நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பம். நீ வேணா ஒன்று பண்ணு, நாளைக்கு நம்ம பாருக்கு வா, உனக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். முகூர்த்தத்துக்கு நேராச்சு. எல்லாரும் அப்படியே சாமி கும்பிடுங்கப்பா. எல்லாரும் எதுவும் சாப்பிட்டு தான் போனோம். எல்லாரும் எதுவும் சாப்பிட்டு போயிடலாம். பிரியா, ரொம்ப அழகா இருக்கே பிரியா இன்னைக்கு. ரமேஷ், எல்லா புருஷனுங்களும் தான் பொண்டாட்டியை பார்த்து ஃபர்ஸ்ட் நைட்டில் சொல்கிற அதே டைலாக்கை நீங்களும் சொல்லாதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது சொல்லலாமே. பிரியா, நான் ஒன்றும் கவிஞன் இல்லை பிரியா. நான் புதுசாக சொல்கிறதுக்குள்ள இரவு முடிஞ்சு பகலே வந்துடும். நம்ம 2 பேர்த்துக்கு முதலிரவு நடக்காது, முதல் பகல் தான் நடக்கும். ரமேஷ், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு பிரியா, நான் அதை கோச்சிக்க மாட்டேன். இல்லை, தினேஷ் மாமாவுக்கு கல்யாணம் ஆகாம வரைக்கும் நம்மளுடைய முதலிரவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? அவர் இப்படி இருக்கும்போது நாம் இப்படி இருக்கிறது எனக்கு என்னமோ தப்பாப்படுது. சரி, ஓகே, வச்சுக்கலாமே. உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே, நீ ஹாப்பி தானே? சச்சா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிரியா. அப்படியா? அப்படின்னா இரு. இந்தா வெச்சி தலைகாடி, வெளியில போய் படுத்துக்கோ. இல்லையா, முதலிரவு அன்னைக்கு புருஷனை தலியா படுக்க சொன்னா ஊர்ல எல்லாம் உன்னை தப்பா பேசுவாங்க பிரியா. என்னைய நீ உள்ள படுத்தா என்னென்ன வேலை செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஊர் என்ன பேசினாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. சரி பிரியா. பிரியா, கண்டிப்பா போய் ஆகணுமா? கண்டிப்பா போயே ஆகணும். என் செல்லம் இல்ல, நான் சொன்னா கேட்கணும். போயிடு, கிளம்பு.
பிரியா முதலிரவு தான் நடக்கல உங்களோட ஒரு டூயிட்டாச்சும் பாடிட்டு போயிருந்தேன் பிரியா. கரெக்டு தான், லாஜிக் கரெக்டாக தான் இருக்கு. நீ வேணா கனவுல வச்சுக்கோ. இப்போ முதல்ல பள்ளிக்கூடம் போகலாமா? ராத்திரி பள்ளிக்கூடம் போகலாமா? பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அப்படி மைனாவே 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 பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? படிச்சா ஏறவில்லை பணம் நீ இருந்தா போதும் புள்ள. படிப்பதற்கு முதல் முதலாக படிக்கிற பாடம் விடுகிற நேரம் முடிக்கிற பாடம் இதுதான் காதல் என் பாடம். பாடம் சதிக்காரம்மா பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். மைனாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி
சொல்லி கேட்கலாமா மனச சுத்த விட்டு பார்க்கலாமா